சார் திமுக தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதுன்னு சொல்றாரு. அது பெரிய வார்த்தை இல்லையாங்க சார்? ஏன்னா ஒரு 50-60 வருஷம் இருக்கிற கட்சி திமுக பிளஸ் ஆளும் கட்சியா இருக்கு. தாவேக்காவை பார்த்து எதுக்கு சார் பயப்பட போகுது? பவள விழா கொண்டாடிய கட்சிமா, பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சரி, என்ன தப்பு விஜய் கேட்கறதுல சொல்லுங்க. நீங்க பயப்படல, ரைட்டா? ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கு லைட்டாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதுக்கு கேஸ் போடுறது கூட விடுங்க. நீங்கள் அது ஏதோ அது ஒரு அரசியல் கட்சின்னா இந்த மாதிரிலாம் கேஸை போடுவாங்க. ஒரு ஆனந்த் சந்திக்கணும். அதை எனக்கு அது விடுங்க, அதை ஓரமாக வச்சுருங்க. போய் முதல்ல ஒரு இடத்த திருச்சியில் எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. அடுத்து இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எங்கே தான் ஏன் கொடுப்பீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? பயம் தானே சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரைட்டா? திரு விஜய் அவர்களே இதை சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு? என்ன தப்பு சொல்லுங்கள்? ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? என்ன தப்பு? நாங்கள் ஒரு திருச்சி கமிஷனரோ, ஒரு திருச்சி ரூரல் எஸ்பியோ, ஒரு திருச்சி ரேஞ்ச் டிஐஜியோ எங்கேயுமே நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது?